ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட் டு கோச். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா, எப்படி நாங்கள் மார்க்கெட்டோட என்ட்ரானோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ என் கூட வந்து புகழ் இருக்காரு. நான் சொல்லிடா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து புகழ் ஆக்சுவலாக என்னோட புகழுக்கு தான் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இஸ் பிஃபோர் 6 months என்டர் இன்டு ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். அவர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்து எப்படி மார்க்கெட்டிங் குள்ள வந்திருக்கோம் அப்படின்றத பற்றி தான் எனக்கு வீடியோ. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போ பார்த்தோம் லைக் நான் யூஸ் டு யூஸ் யூடியூப் அண்ட் சடன்லி ஒன் டே ஆனந்த் சீனிவாசன் came in my feed and then I used to get ஆனந்த் சீனிவாசன். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லைக் வீடியோவில் பார்த்தப்போ லைக் அவர் எப்படி லைக் ஒரு மாதிரி காமெடியாக வீடியோ கொண்டு போவார் லைக் கேஸ் அப்படின்னா உருப்படவே மாட்டேறா அப்படிலாம் பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் என்டர்டைனிங் அண்ட் தென் யூஸ் டு மார்க்கெட் லாட் அண்ட் தென் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐடிசி. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க பயப்படாது. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பயப்படாது. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ பேக் டு சூர்யா பேசுவார். ஓகே. ஸோ நான் வந்து எப்படி மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நம்மளுக்கு குரு தான் ஃபர்ஸ்ட் குரு ஐயா தான். ஸோ என்ன எப்படி ஆரம்பிச்சோன்னா, ஆக்சுவலி அவருக்கு குரு வந்து ஆனந்த் சீனிவாசன் சார். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து அவனுக்கு எப்படி ஃபீல்டில் வந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல்டில் வந்துச்சு. நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு எப்படா இன்வெஸ்ட் பண்றேன், என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரு ஆகி எனக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐடிசி தான். 2023 தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல என்டர் ஆகிறோம் அட் த ஏஜ் ஆஃப் 19. ஓகேங்களா? 2 பேருக்கும் அப்பதான் 19 ஏஜ். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். அப்பதான் மார்க்கெட்ல என்டர் ஆகிறோம். ஸோ நாங்கள் எப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு மணி நீங்க எப்படின்னா நீங்க எப்படி ஒரு இன்ஜினியரா இருந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல கலக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஆக்சுவலா அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எப்படி நீங்களுக்கு வந்து காசு கிடைச்சது? ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் தான் சொல்றீங்க, எப்படி இன்வெஸ்ட் அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொல்றீங்க, எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு கிடைச்சது? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. சொல்லுங்க. எனக்கு எங்க இன்வெஸ்டிங் பண்ண காசு வந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மா கொடுக்குற பாக்கெட் பண்ணியில சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன். அண்ட் தென் ஃபைனல் இயர்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்டல்லாம் வெளியில இருந்துச்சு, கம்யூனிட்டி ஹாஸ்டல்லாம் வெளியில இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லைக் நான் போய் அங்க சேர்ந்துட்டேன். அண்ட் தென் இட்ஸ் ஃபுல் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நான் வீட்டில் சொல்லலாம் நான் இங்க சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஸோ அதுல இருந்து ஒரு 3K மந்த்லி கிடைச்சது. And yeah, it's overall a good journey about investing. Investing, after you start, like it's overall about a mindset. You need to get this thing right. And Surya Beswar, mindset ரொம்ப ஒரு பெரிய ஆளு அவர் பேசுவார். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து எப்படி எனக்கு காசு கிடைச்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரைக்கும் எனக்கு வந்து எங்க அத்தை ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து கம்பல்சரி மந்த்லி வந்து ஒரு 1500 எனக்கு வந்து அந்த காசு வந்துடும். அது இல்லாம வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து எங்க அப்பா கிட்ட. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இப்படிதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பா வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்து கட் பண்ணாரு. எதனால கட் பண்ணாருன்னா, எங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல வந்து மகளிர் உதவித்தொகை வந்து ஆக்சுவலி கிரெடிட் ஆகும். அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலி நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1000 ரூபாய் வரதுனால அவர் வந்து அதை கட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அந்த காசை கட் பண்ணதுனால ஸோ நான் இதை வச்சு அந்த 1000 ரூபாய் பிளஸ் அந்த 1500 ரூபாய் எப்படி அது இல்லாம வந்து நான் ஏதாவது கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி ஒரு 2500 அல்லது 3000 வரைக்கும் நான் வந்து மந்த்லி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படிதான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாம வந்து எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்றது, எதெல்லாம் பத்தி படிக்கிறது, எதை படிச்சோம், எப்படி வந்து மார்க்கெட்டோட என்ட்ரானோம், எப்படி எல்லாம் நாங்க வந்து கொஞ்சமா மேல வந்தோம் மார்க்கெட்ல அப்படின்றத பத்தி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் புகழ்கிட்ட கேட்போம். ஆக்சுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ற இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜெரோதாவோட வார்சிட்டியில படிக்கலாம். லைக் அதுல ஃபண்டோட அனாலிசிஸ் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஜெரோதா வார்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. பட் உங்களுக்கு அவ்வளவு நாள் தேவைப்படாது. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க புக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பீட்டர் லிஞ்ச் சொல்லுவேன். லைக் லேர்ன் டு ஏர்ன் அண்ட் பீட்டிங் தி சிஸ்டம் ஒன் ஆஃப் ஒன் பாலிசி. இந்த 3 நீங்க படிச்சீங்கன்னா லைக் உங்களுக்கு வேற லெவல் ஒரு ஐடியா கிடைச்சோம் லைக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அல்கமி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ அதுல இருந்து நீங்க அப்படியே தனியா அவங்க ட்ராக் போயிடும். லைக் அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் தென் நீங்க இதை ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா நீங்க NISMல லைக் சர்டிபிகேட்டட் கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க படிச்சு அண்ட் தென் பே பண்ணி எக்ஸாம் எழுதிட்டா NISM சர்டிபிகேட் வாங்கிடலாம்.
ஸோ சூர்யா எப்படி பண்ணாரு அவர் கதையை நம்ம கேட்போம். சொல்லுங்க சூர்யா, நீங்க எப்படி? ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க்கெட்டை பத்தி படிக்க கத்துக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது பொதுவாக எனக்கு படிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப்ல தான் ஸ்டார்ட் பண்ண புக்ஸ். செல்ஃப் ஹெல்ப்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 புக்கு 3 புக்கு செல்ஃப் ஹெல்ப் தான் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட புக் வந்து இந்த 60 செகண்ட்ஸ் இன்னோவேட்டர் அப்படின்ற புக் தான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கு. ஸோ அந்த புக்ஸை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஒரு அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியா ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் இன்வெஸ்டிங். ஆமா தம்பி, இது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் வந்து இறங்க ஆரம்பிச்சேன். ஸோ இன்வெஸ்டிங் குள்ள இறங்க ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்டிங் மார்க்கெட் ரிலேட்டடா படிச்ச புக் வந்து லேர்ன் டு ஒர்க் பீட்டர் லின்ச். ஸோ அந்த புக் தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ப்ரோ சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்த லைனா அவர் படிச்ச புக்கோட தொடர் வரிசைகளை நம்மளும் அவர் அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படி கூட நடத்து வந்துட்டோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நம்ம வந்து இப்போ இன்வெஸ்டிங் பண்ணது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்க ஏதோ வந்து ஒரு டீசெண்டா ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம். மார்க்கெட்டை பத்தி ஓரளவுக்கு டீசெண்டா தெரிஞ்சு வச்சிருக்கோம். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம். முன்ன விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிருக்கோம், நம்புறோம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆக்சுவலா அட் ப்ரெசென்ட்ல நாங்க லைக் யாரோட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மார்க்கெட்டை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சோமோ அவரோட கம்பெனில ஒரு இன்டர்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். அட் ப்ரெசென்ட்ல என்னால இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அனுச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வி விஷ் இட் வில் பி குட். ஸோ இதுக்கப்புறம் ஸோ இந்த ஃபீல்டு எடுத்தது வந்து எங்களுக்கு கரெக்டா தப்பான்னு தெரியல. நாங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சோம். இப்போ மார்க்கெட்டிங்ல என்ட்ரா இருக்கும். யூடியூப் பண்றோம். ஸோ எங்க நாங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கால யூடியூப்ல என்ட்ரானோம், மார்க்கெட்டுள்ள என்ட்ரானோம், இன்ஜினியரிங் கைவிட்டோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலா நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தரா வந்து எங்களோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு கார்பஸை சேர்த்துட்டு ஒரு 40+ மேல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும். அவ்வளவுதான் இருக்கிற பிளான். ஓகேங்களா? சொல்லுங்க புகழ்படி, உங்களுக்கு என்ன பிளான்? ஸோ ஆக்சுவலா லைக் இந்த யூடியூப் சேனல் நல்லா டெவலப் பண்ணோம். தென் வி யூஸ் டு ஹேவ் அ குட் போர்ட்ஃபோலியோ. பர்சனல் லைஃப் சொல்லுங்க. பர்சனல் பொறுத்த வரைக்கும் லைக் ஐ மீன் டு பி a good entrepreneur I think. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா லைக் வெப்சைட் வச்சு நியூஸ் லெட்டர்ஸ் ஏதாவது எழுதலான்னு இருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்றதை பொறுத்தா இருக்கு. லைக் உங்களுக்கு நீங்க விஷ் பண்ணி உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா லைக் ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் மார்க்கெட் அண்ட் கம்பெனிஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா லைக் மார்க்கெட் அப்டேட் அண்ட் தென் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி சொல்றது அண்ட் தென் எக்கனாமிக் ரிப்போர்ட் ஏதாவது புக் ரீடிங் அண்ட் தென் நீங்க ஏதாவது புக்ஸ் ஏதாவது பிகினர்ஸ்க்கு புக் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது சொல்லலாம். கேட்டீங்கனாலும் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்றது? இதுக்கப்புறம் என்ன சொல்றது? ஆக்சுவலா நாங்க ஜேர்னியை பத்தி சொல்லிட்டோம். இது ஒரு ஷார்ட் ஜேர்னி தான். ஆக்சுவலா இந்த 5 நிமிஷத்துல நாங்க ஜேர்னி ஃபுல்லா முடிக்க முடியாது. ஸோ நிறைய சொல்றதுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒரு ஓவர்வியூ தான் சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் பேசுவோம். இதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்தரா. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.